சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் ஆண் சடலம் சூட்கேஸில் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் பரபரப்பு நிகழ்ந்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சடலத்தினுடைய தலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய குளபா ஏரியில் சடலத்தினுடைய தலை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த கொலை வழக்கில் இறந்து போனவருடைய மனைவி மற்றும் அவருடைய ஆண் நண்பர் இரண்டு பேரை போலீசார் ஏற்கனவே கைது செய்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தலை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்னென்னவை? வணக்கம். கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்துல சூட்கேஸ்ல ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதாவது பெரம்பூர் ரயில் நிலையத்துல சூட்கேஸ்ல அடைக்கப்பட்ட நிலையில ஒரு ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அந்த ஆண் சடலத்தை மீட்ட போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையில சூட்கேஸில் வெறும் ஆண் சடலம் மட்டும் இருந்ததும், அதே போல கால்வாயில அவருடைய கை மற்றும் கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில வீசப்பட்டதும் தெரிய வந்தது. அதனை தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையில இந்த சம்பவத்துல உயிரிழந்த நபர் அசாம் மாநிலத்தை சேர்ந்த அமீர் அலி என்பது விசாரணையில தெரிய வந்தது. இதனை தொடர்ந்து அவரது மனைவி மற்றும் அந்த மனைவியின் ஆண் நண்பரை போலீசார் கைது செய்தார்கள். கைது செய்து கடந்த 2 நாட்களாக தீவிர விசாரணையை அவர்களிடம் மேற்கொண்டார்கள். இந்த விசாரணையின் அடிப்படையில செங்கல்பட்டு ரயில் நிலையத்தின் அருகே இருக்கக்கூடிய செங்கல்பட்டு குளவாய் ஏரி பகுதியில இந்த நபரின் தலை துண்டிக்கப்பட்டு வீசப்பட்டதாக அந்த ஆண் நண்பர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில சென்னை போலீசார் அந்த ஆண் நண்பரை அழைத்து போலீசார் அவருடைய உதவியுடன் தலையை தற்போது மீட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த தலை என்பது உடல் பிரேத பரிசோதனைக்காக சென்னை மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது இந்த இறந்து போன நபரின் தலை என்பது செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நவீன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.